ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா 2024 நடந்த, அதாவது எத்தனாம் தேதி அப்படின்னா 13ஆம் தேதி நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்களாம் குரூப் 1 மெயின்ஸுக்கு தாராளமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ, ஓகேங்களா? ஸோ அந்த கட் ஆஃப் ஆனால் அதுக்கப்புறம் இப்போது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் 95 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 90 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேகன்சிக்கு உங்களுக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 20 வேகன்சி 1:20 ரேஷியோவில் தான் உங்களுக்கு மெயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு ஆல்ரெடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 பேர் கம்மியாக எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட், போன வருஷத்தோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டையும் இந்த வருஷத்தோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் உங்களுக்கு ஜிஎஸ் ஓகேங்களா? ஸோ போன வருஷம் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் மேக்ஸ் ஈஸியாக இருந்தது. இந்த வருஷமும் மேக்ஸ் ஈஸி தான், பட் டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு ஜிஎஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி போன வருஷத்துக்கான ஜிஎஸ் பார்த்திங்க, போன வருஷத்தோட ஜிஎஸையும் இந்த வருஷத்தோட ஜிஎஸையும் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் ஓரளவுக்கு இந்த வருஷத்தை விட போன வருஷம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த வருஷம் எல்லாமே டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 95 வேகன்சிஸ், போன வருஷம் 95 வேகன்சிஸ், இந்த வருஷம் 90 வேகன்சிஸா அப்படின்னு இருக்கும்போது ஸோ போன வருஷத்துக்கான கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு 3 கொஷின் மட்டும்தான் அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போன வருஷம் விட்டவங்க இந்த வருஷம் எழுதுறவங்க நிறைய பேர். ஓகேங்களா? எழுத நிறைய பேர் இருக்காங்க. காம்படிஷன் கூட்டிகிட்டே இருக்குன்றனால போன வருஷத்தோட கட் ஆஃபை விட இந்த வருஷம் எல்லா கட் ஆஃப்லையும் கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ 3 கொஷின் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ போன வருஷம் உங்களுக்கு ஜென்ரலில் 141 கொஷின் போட்டவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா +3 -3 ஓகேங்களா? +or-3 கொஷின். ஸோ இந்த வருஷமும் இதே கட் ஆஃப் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா போன வருஷம் மேக்ஸ் ஈஸி, இந்த வருஷம் மேக்ஸ் கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா டஃப்பாக இருக்குது. டஃப்ன்றது சொல்கிறத விட டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் எப்படி 24 ஜென்ரலுக்கான கட் ஆஃப் 142க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஸோ ஜென்ரல் உமன் கேட்டகரியில் இருக்கவங்க 140க்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் பிசி ஜென்ரலில் இருக்கவங்க 138க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஷுவரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பிசி உமன் பொறுத்த வரைக்கும் 137 கொஷின். ஓகேங்களா? அடுத்து குரூப் 1 எம்பிசி பொறுத்த வரைக்கும் எம்பிசி ஜென்ரல் 137, 2 கேட்டகரியுமே 137 தான். ஏன்னா போன தடவை 135 அப்படின்றது 135, 136 அப்படின்றது தான் கட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அதோட ஒரு கொஷினில் 2 கொஷின் தான் உங்களுக்கு கூட வரும். ஓகேங்களா? அடுத்து பிசிஎம்மில் இருக்கவங்க 130க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 128 கொஷினுக்கு மேலே போடணும். அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 124 கொஷினுக்கு மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இருக்கவங்க இதிலேருந்து ஒரு 5 கொஷின் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து அதாவது 3 கொஷின்லேருந்து 5 கொஷின் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே இதுதான் உங்களோட பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மெயின்ஸுக்கான கட் ஆஃப். அண்ட் இதுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 130க்கு மேலே எடுத்திருந்தாவே அவங்களாம் பார்டர் தான். ஏன்னா நான் போன தடவை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் 137 கொஷின் தான் கரெக்டாக ஆன்சர் கீ செக் பண்ணும்போது நான் 137 கொஷின் தான் எனக்கு நான் போட்டிருந்தேன். பட் எனக்கு நான் என்னோடய கட் ஆஃப் நான் பார்க்கும்போது எனக்கு 141 கொஷின் கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ +4 கொஷின் அப்படின்றது எனக்கு கூட வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 கொஷின் பக்கம் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஆல் ஆஃப் த அபோவ், அதாவது எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 கொஷினாச்சும் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு 2-3 கொஷின் அப்படின்றது கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 137, ஒரு சிலர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் 128 போட்டவங்களுக்கு கம்மியாகவும் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு இப்போ எனக்குலாம் ஒரு 4 கொஷின் கூடவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் 130க்கு மேலே இருக்க எல்லாருமே பார்டர் பொசிஷனில் தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கிளியரும் ஆகலாம் 50-50%. ஓகேங்களா? 130 கொஷினுக்கு மேலே போட்டுருவங்களுக்கு 50-50% நீங்கள் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கிளியர் ஆகலாம். அது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு கிளியரும் ஆகலாம், கிளியர் ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே இப்போதைக்கு நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்
ப்ரிலிம்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படியோ அக்டோபரில் நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஜனவரியில் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்களோட டிராஃப்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அந்த டிராஃப்டில் வந்து எப்படி மென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அக்டோபரில் உங்களுக்கு ரிசல்ட்டும் அண்ட் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு குரூப் 1க்கான மெயின்ஸும் வந்து நடக்கிற மாதிரி தான் அந்த டிராஃப்டில் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்றது ஜனவரியில் நடக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு பிப்ரவரி அல்ல மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மெயின்ஸ் வந்து நடந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மேலே இருக்க கட் ஆஃப் எல்லாம் 138க்கு மேலெலாம் இருந்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியிலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை வந்து தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.